நமஸ்காரம். ஓம் மகாஷி சத்குரு அகத்திய குருவே நமக. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அகத்தியர் வழிபாடுன்ற புக்கிலேருந்து புத்தாண்டுங்கிற தலைப்பில் பார்க்கலாம். அகத்திய முனிவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மகாமுனி அகத்தியர். மகாமுனி அகத்தியர் புத்தாண்டு என்றால் புதியதாக பிறக்கும் ஆண்டு என்பதாகும். புதியது என்றால் பழையது என்றும் இருக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் கடந்த காலம் என்றும் நிகழ்ந்த காலம் என்றும் அழைக்கின்றோம். கடந்த காலம் என்பது இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவரவர்கள் பிறந்த இதுவரை வாழ்ந்த காலங்களை பொறுத்தது ஆகும். அக்காலம் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை எண்ணி பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் அவருக்கே நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை பொறுத்தது ஆகும். இத்தனை நாள் வாழ்ந்த காலம் நலமாக இருந்தது அல்லது கடுமையாக இருந்தது என்று நினைக்கக்கூடும். இதில் உண்மை என்னவென்றால் இக்காலம் முழுமையாக நன்மை தரக்கூடியதோ அல்லது தீமையை கொடுத்தது என்பதோ சொல்வதற்கு இல்லை. இரண்டும் கலந்ததுதான் ஆகும். இதுதான் வாழ்க்கையின் புதிரான உண்மையாகும். பூங்கொடியில் மலருடன் முள்ளும் இருப்பதைப் போல நான் எவ்வளவு சுகத்தை அனுபவித்தேன் என்பதும் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தேன் என்பதும் பெரும்பாலும் அனுபவித்த பொருளை பெற்றதாகும். அதனால்தான் வாழ்க்கையில் புத்தாண்டில் வரும் இன்னல்களையும் சுகத்தையும் ஒன்றாக நினைத்து மென்று தன்னுள் கொண்டு சிரித்த முகத்துடன் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்று சொன்னார் போல, சிலரோ வேப்பிலையை அகற்றி வெள்ளத்தை உண்பது போல் எனக்கு துன்பங்கள் வேண்டாம், வெறும் சுகம்தான் வேண்டும், தித்திக்கும் வாழ்க்கைதான் எனக்கு பிடிக்கும் என்று நினைத்தார் போல் ஆகும். இதையெல்லாம் ஆழமாக நினைத்தால் என்ன தோன்றுகிறது? வாழ்க்கை எப்பொழுதும் நாம் நினைத்தாற்போல் ஒரே திசையில் போகக்கூடியது அல்ல. அப்படியென்றால் வாழ்க்கை என்பது என்ன? சுகம் எதில் கிடைக்கின்றது, துக்கம் எதனால் உண்டாகின்றது என்பதை நாம் விவரமாக முழுக்க முறையாக ஆராய்ந்து அறிய வேண்டும். நமஸ்காரம். இன்றைய நாள் இனிய நாள்.